கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான விடை புரியும். இதுதான் உண்மையான யதார்த்தமே கூட. கோடியை கொடுத்தவன் கோடிக்கு மேல கோடியை சம்பாதிக்க தான் வருவான். நான் இந்த தொகுதியில வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். நான் நெஞ்ச நிமித்தி இந்த இடத்துல இந்த பதிவை சொல்லுவேன். எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான், உனக்கு மக்கள் பணி செய்யற விருப்பம் இருக்கா? உனக்கு துணிச்சல் இருக்கா? மக்களோட மக்களா போய் போராட்டம் பண்ணுவியா? அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு தீர்வு காண்பியா? நீ வாமா தங்கச்சி, நீ வா, நீதான் என் தங்கச்சி, நீ வா, அவங்க என் கூட இரு, நம்ம மக்களோட மக்களா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மற்ற கட்சிகளை பார்த்தனா உங்ககிட்ட எத்தனை கோடி இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, உனக்கு என்ன பதவி இருக்கு, நீ இந்த ஊர்ல யாரு, நீ பெரியாளா, நீ அந்த ஜாதியா, நீ இந்த ஜாதியா, இதெல்லாம் கேட்டு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறாங்க. இதுல இருந்தே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல இருக்கு. மற்ற கட்சிக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் அதை ஒரு பெண்ணா இருந்து இந்த இடத்துல பதிவு செய்யறேன். அடுத்தது நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்றாரு, நாங்க பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தோம், நாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம், நாங்க பெண்களுக்கு சுய உதவி குழு கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லாத உங்களுக்கு எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 2 வயசு குழந்தைக்கு வன்புணர்வு செய்யறீங்க. கல்லூரி மாணவி முதற்கொண்டு பள்ளி மாணவி 70 வயது மூதாட்டி வரைக்கும் வன்புணர்வு நடக்குது. அதை தட்டி கேட்க ஒரு முதலமைச்சருக்கு துப்பு இல்ல. இவர் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறேன், நான் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுக்குறேன். நாங்க கேட்டோமா? இலவச பேருந்து கேட்டோமா? நம்ம தமிழர்கள் யாரு? நம்ம தமிழர்கள் யாருங்க? உயிரை விட மேல நினைக்கிறது எது? கற்பதான் வந்து உயிரை விட மேல நினைப்போம். அந்த கற்புக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது. அந்த ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, வெக்க கேடா இல்லையா? வெக்க கேடா இல்லையா? ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம ஓட்டு போட்டு போயிடுவீங்க. அடுத்த 5 வருஷம் நானும் எங்க நம்ம சீமான் அவர்களும் தான் வந்து கத்திட்டு இருப்போம். மக்களோட பிரச்சனைக்கு வந்து கத்தி போராட்டம் பண்ணி பிரச்சனை தீர்த்து வைப்போம். நீங்க சொகுசா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களா, அவன் ஜாலியா காட்டா காட்டிட்டு பாய் சொல்லிட்டே போயிடுவாரு. இதுதான் நம்மளுடைய யதார்த்தமான நிலைமை. அதை ஃபர்ஸ்ட் மாத்தணும். அதை சிந்திச்சு பாருங்க. அடுத்தது புதுசா ஒரு கட்சி தலைவர் வந்திருக்காரு. நான் வந்து கெரியரோட உச்சத்தை விட்டு வந்துட்டேன்றாரு. இன்னும் சினிமா விட்டு வரலங்க வெளியே. அவருக்கு சினிமா டைலாக எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேசுவாரு. சினிமா டைலாக எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேசுவாரு. மற்றபடி 4 வார்த்தைக்கு மேல பேசவே தெரியாது. என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய உயிருக்கு உயிரானவர்கள், என்னுடைய இதுவங்க அப்படிதான் பேசுவாரு. நான் ஒரு பெண் வேட்பாளரா இந்த இடத்த சவால் ஓட்டு போட்டு சொல்றேன். ஒரு பெண் வேட்பாளர் நானே வந்து 4 தடவைக்கு மேல மீடியால பேட்டி கொடுத்திருக்கேன். அந்த அரசியல் கட்சி தலைவர் புதுசா கட்சி தொடங்கியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சவால் கொடுக்குறேன். என்ன பெரிய வந்து வெளியே மீடியால வெட்ட வெளிச்சமா வந்து பேச சொல்லுங்க. மீடியால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நான் உணர்றேன் அவர் ஒரு கட்சி தலைவரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவருடைய தொண்டருக்கு, அவரை பார்க்க வர தொண்டர் முதற்கொண்டு ரசிகர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு மனுஷன் எப்படிங்க ஒரு நாட்டை வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு? எப்படி வந்து ஒரு நாட்டு மக்களை பாதுகாப்பு கொடுப்பாரு? அதை ஃபர்ஸ்ட் சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நம்மளோட சினிமா மோகத்துல, ஒரு ரசிகோட மோகத்துல எதை பத்தியும் யோசிக்காம சிந்திச்சு பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணா வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பெத்தவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மற்றவங்களும் நம்மளுக்கு. நம்மளுடைய அண்ணன் செந்தமன் சீமான் சொல்றது வந்து சற்று வந்து காது கொடுத்து கேட்டு பாருங்க. அப்ப புரியும் அவர் எதற்காக பேசுறாரு, யாருக்காக பேசுறாரு, என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் இந்த இடத்துல வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். உங்களுடைய இந்த தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்க இந்த விவசாய சின்னத்துல செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுங்க. ஆனா ஒரு புலி எப்படி ஒரு காட்டுல கர்ச்சிக்கிற குரல் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமோ, அதே மாதிரி உங்களோட தங்கச்சி ஒரு அக்கா நான் வந்து கேட்கிறேன், சட்டமன்றத்துல ஒரு குரல் வந்து ஒழிக்கும், அது பொன்னேரி தொகுதி வரைக்கும் கேட்கும்னு சொல்லி இந்த இடத்துல உறுதியளிக்கிறேன். நம்ம பொன்னேரி தொகுதியில எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் உறுதியளிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வினோத் அவர்கள்.